இல்லம் ஒளியால் நிறைந்திருக்க கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் செக்கு கடலை எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப 1 லிட்டர் முதல் 15 லிட்டர் பேக்கிங்கில் கிடைக்கிறது. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள், டூட் சக்சஸ்க்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பி. உங்களோட ஃபிலிமோகிராஃபி எல்லாமே வந்து நல்ல நல்ல படங்களா வந்துகிட்டு இருக்கு. அதில் ரீசெண்டா ஒரு சென்சேஷன் டூட்னே சொல்லலாம். ஸோ இந்த இன்டர்வியூல டூட் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். அதை தாண்டி உங்களோட ஜேர்னி டுவர்ட்ஸ் சினிமா என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா குட் நைட், லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி, நடுவில் வந்து டிடி ரிட்டர்ன்ஸ், லவ் மேரேஜ், டூடு, இந்த வருஷமே கிட்டத்தட்ட 4 படம் நீங்கள் எடிட் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ட்ராவல் இருந்து ஆரம்பிக்கலாம், அப்படியே டூடுக்குள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் எடிட்டிங்கை நம்மளோட ப்ரொஃபஷனா பேஷனா எடுத்துக்கணுன்ற எண்ணம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுலேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே டன். அது என்னன்னா, நான் எப்பயும் போல எல்லாத்து மாதிரி ஒரு இன்ஜினியரிங் படித்து டிகிரி வாங்கி அப்புறம் நான் ஒரு 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 கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் நாட் ஹாப்பி வித் த சார்ட் ஆஃப் ஒர்க் ஐ டூ. பணம் வந்தது அண்டு எஸ் ஒரு வேலை போயிட்டு இருந்தது. ஆனால் சம்திங் எனக்கு அது இட் வாஸ் நாட் மை பார்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ தென் ஐ ஜஸ்ட் வாட்சிங் நிறையா மூவிஸ் எப்பயும் போல தான் எல்லாரும் ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு இதுங்கும் போது மூவிஸ் பார்க்கும்போது நிறைய அதே மாதிரி மூவிஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒய் கான்ட் வி கிவ் அ ட்ரை இன் த மூவிஸ் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் ஐ வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் டுவர்ட்ஸ் எடிட்டிங். எடிட்டாக எனக்கு என்னென்னா, ஒரு படம் வருது, படம் லைக் ஸ்கிரிப்ட் பவுண்ட் பண்ணி லைக் ஷூட் போயிட்டு எடிட்டுக்குன்னு வரும்போது வி கேன் ஏபிள் டு டூ மெனி திங்ஸ். அதாவது என்னென்னா, இப்போ நம்ம நாட் நெசசரிலி ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஷூட் பண்ணி அப்படியே எடிட் பண்ணி அந்த படம் ஒர்க் ஆகணும்னு அவசியம் இல்லை. அது வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பிளே வந்து எடிட் டேபிள்லையும் கொஞ்சம் மாற்றி இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக, ஸ்கிரிப்ட் படிக்கும்போது சில சுவாரஸ்யமாக இருக்கும், ஷூட் பண்ணிட்டு டேபிளில் வரும்போது ப்ராபப்ளி அதை வந்து இன்னும் சுவாரஸ்யமாக எப்படி ஆக்கலாங்கிறது எடிட்டில் ஒரு ஹை இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் தாட் ஒய் கான்ட் வி ட்ரை, அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் எனக்கு ஒரு சின்ன ஹை இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் தென் சென்னையில் வந்து ரூபன் சார் இருந்தார். ஸோ அவர்கிட்ட என்ன ஒரு நம்பிக்கைன்னு தெரியல, அவர் ஃபோன் நம்பர் கிடச்சது, எடுத்து ஃபோன் பண்ணி பேசிட்டேன். இந்த மாதிரி எடுத்து அப்போ அவர் பெரிய நிறைய படம் லைனப்பில் இருந்தது. நான் வந்து அவர் பாட்டுக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன், எனக்கு எடிட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் அவங்ககிட்ட அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணேன். அப்படியே அவனே சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே நமக்கு கால் வராது, நான் அவரும் பெரிய எடிட்டர், நமக்குலாம் இது வராதுன்னு இருக்கப்போ ஃபேஸ்புக்கில் அவர் வாண்டட் அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருந்தார், அவர் டீமில் இருக்க ஒரு நம்பர். எனக்கு என்னென்னா, எனக்கு நான் எடிட்டா இங்கே வர்றதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக ஆட்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஃபிலிமோட ப்ராசஸ் எனக்கு தெரியாது. ஃபிலிம்கான ஒரு ப்ராசஸ் இருக்கும், அது எனக்கு தெரியாது. அதில் வந்து போல்டாக போட்டார் ஒன்லி வித் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு சரி ஓகே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட போய் இன்டர்வியூஸ் ஒரு 60-70 பேர் வந்திருந்தாங்க. அதில் 3 பேர் தான் செலக்ட் பண்ணாங்க. இதெல்லாம் சொல்லி என்னோட ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். தினேஷ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஹெல்ப் பண்ணலன்னா எனக்கு நான் உள்ள வந்திருக்கவே முடியாது. என்னன்னா அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் வந்து அதில் சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஆவிட் மஸ்ட்னு போட்டேன். நான் என்னோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு அவருக்கு நான் ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். அது அவருக்கு பிடிச்சிட்டு ஓகே 3 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம், நீ இது இருக்கு அப்படின்னோடனே நான் அண்ணா கிட்ட சொல்கிறேன் லைட்டாக, நான் எனக்கு வந்து ஆவிட் தெரியாதுண்ணே அப்படின்னு. எது செலக்ட்லாம் பண்ணி முடிச்சு வேற சாஃப்ட்வேர் எனக்கு இது தெரியாது, எனக்கு ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஓகே ஆனால் எனக்கு ஆவிட் தெரியாதுன்னொடனே டேய் என்னடா சொல்கிற, ஆவிட் தெரியாது இப்போன்னு சொல்கிறேன் அப்படின்னாரு. செலக்ட் பண்ணிட்டேன்டா, நான் 3 பேர் செலக்ட் பண்ணிட்டு சார்கிட்ட வேற சொல்லிட்டேன்டா அப்படின்னாரு. இப்போ எப்படா நான் இல்லைன்னா நான் வேற யாரோ எடுத்திருப்பேன் அப்படின்னோடனே, இல்லைண்ணா அது சாஃப்ட்வேர் தானே, எனக்கு எடிட் தெரியும், பேட்டர்ன் தெரியும், அது ஒரு சாஃப்ட்வேர் தானே, அது நான் ஒரு 5-6 டேஸில் கற்றுக்கிறேன், இட்ஸ் ஆல் அபவுட் ஒரு ஃபிலிம் எடிட்டுங்கிற சாஃப்ட்வேர்ல இல்லை அப்படின்னு என்னென்னமோ சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். பட் அவருக்கு அது வேலிடாக பத்துது. அப்புறம் என்ன சொன்னா, சரி நான் ஒரு 5 நாள் தரேன், எனக்கு நீ எப்படியாவது நீ ஆவிட் கற்றுட்டு சார்கிட்ட நீ இது பண்ணிக்கணும். அந்த 5 டேஸ் தான் நான் ஆவிட். அவர் அப்போ வந்து கொரில்லான்னு ஒரு படம் போயிட்டு இருந்தது ஜீவா சாரோட. ஓகே. ஸோ அந்த படத்தில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஆவிட்லாம் கற்றுட்ட பிறகு தான் சார்கிட்ட போனேன். ஸோ அவர் இல்லைன்னா நான் உள்ளே வந்துருக்க முடியாது, ஃபர்ஸ்டே ரிஜெக்ட் பண்ணிருப்பேன். நீங்க ஆவிட் கத்துக்கிட்டு நீங்க தனிப்பட்ட முறையில்? ஆமாம் ஆவிட் நான் அவர் சொல்லி கொடுத்தாரு. ஆவிட்கான டூல்ஸ் ப்ராசஸ்லாம் நான் பேசிக்காக கற்றுக்கிட்ட பிறகு சார் முதல்ல நான் பார்க்க போகிறது எங்கன்னா விஸ்வாசம் படம் ஷூட்டிங். அப்போ வந்து விஸ்வாசம் படத்தோட எடிட் ஆஃபீஸ் சிவா சாரோட ஆஃபீஸ் இருக்கும் இங்கே. அந்த ஆஃபீஸ் தான் சாரை பார்க்க போகிறேன். சாரோட பர்த்டே அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் அவர் மீட் பண்ணுறேன்.
அப்பதான் அவங்க சாரோட கேங்கே பாக்குறேன். அவெஞ்சர்ஸ் மாதிரி இருக்காங்க. ஒரு 14 பேர் இருந்தோம். ஓகே. என்னையும் சேர்த்து 15 பேர் அப்ப விஸ்வாசம் டைம்ல சாருக்கு. அவ்வளோ அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ் இருந்தோம் சாருக்கு அந்த டைம்ல. ஓகே. அப்ப சார் அப்பதான் மீட் பண்ணி, சார் இந்த மாதிரி நான் உங்களை சாருக்கு நான் ஃபோன் பண்ணி என்னோட ப்ரொஃபைல்லாம் அனுப்பிச்சு ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு இது நடந்தது. ஓகே சார் நான் உங்களுக்கு நான் ப்ரொஃபைல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் சார், நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், அனுப்பிச்சிருந்தேன், நீங்க பாத்தீங்களா அப்படின்னாரு. ஓ நீ தான் அனுப்பிச்சிருந்தேவனே, சரி இப்போ அதான் செலக்ட் ஆகிட்டல வந்து வேலையை பாரு அப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்த ஜேர்னி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்புறம் கூர்கான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் சாரோட. ஸோ அதுக்கப்புறம் பயில்வான் ஒரு கன்னடா மூவி ஒர்க் பண்ணேன். அப்புறம் பொன்மகள் வந்தால் ஒர்க் பண்ணியிருந்தேன். கடைசியா பாண்டியராஜ் சாரோட எதற்கும் தெரிந்தவன் ஒர்க் பண்ணியிருந்தேன். எல்லாம் ரூபன் சாருக்கு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் குட் நைட் ஃபர்ஸ்ட் படம். ஸோ இப்படிதான் உங்களோட இப்படிதான் என்னோட இனிஷியல் ஸ்டேஜஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. சோ குட் நைட் எப்படி நடந்தது? ஏன்னா குர்கால வந்து விநாயக் ப்ரோ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வர்க் பண்ணிருக்காரு. சோ அப்பவே அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் எடிட்டர் அப்படி பழக்கமா? ஆமா. இல்ல அதுக்கு முன்னாடி? இல்ல அப்ப வந்து குர்கால இருந்து தான் பழக்கம் எனக்கு. விநாயக் எப்படின்னா, அதான் நான் அசிஸ்டன்ட் எடிட்டரா இருப்பேன், அவரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருப்பாரு. ஸோ என்னன்னா சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கூர்காலேயே நாங்கள் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சார் கிட்ட காமிப்போம், ரூபன் சார் கிட்ட காமிப்போம், சாம் சார் கிட்ட காமிப்போம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அதுலேருந்து அதுவுமே எங்களுக்கு ஒரு லேர்னிங். இப்போ இது லேர்னிங் ப்ராசஸாக இருந்தது. அப்போல்லாம் ப்ரோன்னு கூப்பிட்டுருப்போம். இப்போ கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜஸ் வந்தோடனே குட் நைட் ஸ்கிரிப்ட் எப்படின்னா, எனக்கு எதற்கும் துணிந்தவன் ஷூட் அப்பவே வந்து ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவர். ஓகே. ஸோ அப்பயே டெய்லியும் ஒவ்வொரு சீன்ஸ் த்ரோ பண்ணி ஃபோன்ல பேசிட்டு, ஏன்னா நான் காரைக்குடியில் ஷூட்டிங்ல இருந்தப்ப இங்க இருந்து அடிப்பாப்ல லாக்டவுன் முடிஞ்ச டைம்ல. அப்ப ஓவர் த ஃபோன் காலில் சின்ன சின்னதா அவரு டெவலப் பண்ணி சும்மா பவுன்ஸ் பண்ணி பார்ப்பாரு, இது ஒர்க் ஆகுதா எப்படி பண்ணலான்ட்டு. ஸோ அங்கிருந்து அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ப்ராபப்ளி ஆஃப்டர் எதற்கும் துணிந்தவன் அந்த ப்ராஜெக்ட் காயினார் ஸ்டேட்ல வந்ததுனால நான் சார்கிட்ட சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரி ஒரு ரூபன் சார்கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் சார் டெபியூவா ஒரு இது லான்ச் ஆக போறேன். ஸோ இதான் சொன்னேன். சார் வாஸ் வெரி ஹாப்பி வித் தி திங். அப்புறம் கேட்டார் யாரு இது பண்ணானா, விநாயக் தான் பண்ணானா. விநாயக்கும் ரூபன் சாருக்கு நல்லாவே தெரியும். சூப்பரா நல்ல இது அப்புறம் விநாயக்கோட ஸ்டோரி டெல்லிங்கா வந்து எப்படின்னா ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்கும். அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸுமே சரி, இல்லை அவர் அப்ரோச் பண்ற ஒரு கதையை எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறது. ஸோ ரூபன் சாருக்குமே வாஸ் எக்ஸைட்டட், சாம் சார் ஆல்சோ வாஸ் எக்ஸைட்டட். இந்த என்னன்னா, ஏன்னா அவங்களோட டீம்ல இருந்து ஒருத்தங்க திருப்பியும் டைரக்ட் பண்ணி எடிட் பண்றாங்க போது அவங்களுமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஸோ குட் நைட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ அதுக்கப்புறம் லவர் நடக்குது. ஸோ அதே டீமோட நீங்கள் அசோசியேட் பண்ணுறீங்கன்றதெல்லாம் தாண்டி வெளியே இருந்து உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இது வரைக்கும் அறிமுகமே இல்லாத நபர்கள்ட்ட இருந்து ஃபோன்ஸ் வந்திருக்கும், ஸ்கிரிப்ட்ஸ் வந்திருக்கும், என் படத்தை எடிட் பண்ணுங்கன்னு வந்திருக்கும். அப்படி நடந்த ஒரு மொமெண்ட் குட் நைட்டுக்கு அப்புறம்? குட் நைட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஆக்சுவலாக நடுவில் குட் நைட்டுக்கு அப்புறம் சில ட்ரெய்லர்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. சந்தானம் சாரோட டிடி ரிட்டர்ன்ஸ் ட்ரெய்லர், இதுக்கு முன்னாடி ஒரு டிடி ரிட்டர்ன்ஸ் இருக்கும், அந்த ட்ரெய்லர் நான் தான் பண்ணி கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரெய்லர் ஒர்க்ஸ் இதெல்லாமே நான் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஸ்கிரிப்ட்ஸும் வந்தது. எஸ், ஸ்கிரிப்ட்ஸுமே நிறையா வந்தது. அது என்னன்னா சம்பேர் இங்கே ஒரு இடத்துல காயின் ஆகலை. ஸோ இட் வாஸ் லைக் ஒன்றா எனக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க முடியல, இல்லாட்டி அது வந்து ப்ரொடக்ஷன் அமையல, அந்த மாதிரியான ஸ்டேஜஸ்ல இருந்தது. அப்போ ஃபார்ச்சுனேட்லி அகைன் லவர் நடந்தது. இதில் என்ன எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னன்னா, எல்லாமே டெபியூ. விநாயக் அவர் டெபியூ, பிரபு டெபியூ, தென் டூரிஸ்ட் ஃபேமிலியில அபிஷன் டெபியூ, டியூட்ல வந்து கீர்த்தீஸ்வரன் டெபியூ. இது என்னன்னா, ஒரு இதுல நான் பண்ற படங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் லவ் மேரேஜ்ல இவர் டெபியூ, சண்முகா டெபியூ. ஸோ என்னன்னா, எனக்கு டெபியூல ஒர்க் பண்ணி ஒரு 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 ப்ராஜெக்டை வந்து நல்லா கொண்டு வர்றதுங்கிறது அது ஒரு ஸ்பெஷல் ஃபீல் தான். என்னன்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் டைரக்டர் அண்ட் எடிட்டர் எல்லாம் டீமே சொல்றேன், எல்லாம் சப்போர்ட்டிவா இருந்து கொண்டு வர்றதுங்கிறது. ஒரு 1-2 படம் ஒர்க் பண்ணி அதுல ஹிட் கொடுக்கறதுங்கிறது வேற. முதல் படத்திலேயே வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா ஒவ்வொரு ஸ்டெப்புமே பார்த்து வைக்கிறதுங்கிறது வேற. ஸோ அந்த விதத்துல ஐ எம் கிரேட்ஃபுல். ஏன்னா எல்லாம் இப்போ நிறைய பேர் டெபியூ டைரக்டர்ஸ் வந்து என்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி இது பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்கறாங்க. அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் லவர் நடக்குது. லவர் வந்து கம்ப்ளீட்டா அந்த டீம்ல இருந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து இன்னொரு படம் வந்தாலும் ஸோ கண்டென்ட் அப்படியே குட் நைட்டுக்கு கான்ட்ராஸ்டான படம். உங்களுக்கு வந்து ஒர்க்காவுமே வந்து வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். கரெக்ட். எனக்கு கான்ட்ராஸ்டா இப்போ மணி சார் இதுல பார்த்தாச்சு குட் நைட்ல. அவரோட ஆஃப் ஸ்கிரீன்லயுமே நான் ஆல்மோஸ்ட் ஃபுல்லா ஒன்னா தான் டிராவல் பண்ணிருக்கோம். இப்போ லவ்வர்னு வரும்போது லவ்வர் ஃபுட்டேஜஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டெரிஃபிக்கா இருந்தது. என்ன இவர் இப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு. அதாவது இப்போ நான் வந்து குட் நைட்ல மோகனா பார்த்தது, இதுல லவ்வர்ல அருணா பாக்குறப்போ அவ்வளோ கான்ட்ராஸ்ட் இப்படிங்கிறதுக்குள்ள மாறுறாரு. இவங்க ஆப்போசிட்ல கௌரி அவங்களும் டெரிஃபிக்கா பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் 2 ஹோல்ட் ஆனாதான் படம் ஹோல்ட் ஆகும். அண்ட் பிரபு ஸ்கிரிப்ட் சொன்னப்பே ரொம்ப
அதாவது அவர்கிட்ட முதல் சொன்னது தான், ஐயா அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்ட், இது வந்து 2 கேரக்டர்ஸ் தான், அந்த 2 கேரக்டர்ஸ் வச்சு தான் நம்ம ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுறோம், மீதி எல்லாம் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் கதை ட்ரைவ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸில் இருக்கும். ஸோ இதில் என்ன ப்ராபப்ளி வி கேன் முன்னாடியே உட்காந்துடலாம், லைக் இந்த ஸ்கிரிப்ட் உட்காந்துட்டு வி கேன் ஜஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், எது இதெல்லாம் நம்ம இந்த பாயிண்ட் ஷூட்டுக்கு அப்புறம் இப்போ இதெல்லாம் ட்ரிம் பண்ணிடுவோம், இல்லை இதெல்லாம் கதைக்கு விட்டு கொஞ்சம் இதாயிரும்னா ப்ராபப்ளி வி கேன் ட்ரை டு ரிமூவ் தட் அண்ட் அதை இன்னொரு சீனில் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால பிரபு வாஸ் ஸோ எக்ஸைட்டட் டு கொலாபரேட். அதனால என்னாச்சுன்னா அது முன்னாடியே நம்ம ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேயே உட்காந்து சின்ன சின்னதாக வந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி அதை இன்னும் எப்படி ஃபைன் டியூன்ஸாக எடுத்துகிட்டு போகலான்னு போயிட்டு அப்புறம் அது எடிட் பண்ணுறது அது வேற ஒரு ப்ராசஸ். அந்த தேன் சுடுறே சாங்ல எடிட் பண்ண அதில் நிறைய பேர் இந்த ஷார்ட் சொல்லியிருந்தாங்க, இந்த டனல்லேருந்து வெளில வர ஷார்ட். ஸோ அதெல்லாமே அதான் அப்போ வந்து அது ஒரு ரெஃபரன்ஸ் சாங் வச்சு எடிட் பண்ணியாச்சு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சைட்லேருந்து சாங் வந்துருச்சு. ஸோ இப்போ என்னன்னா அது வந்து நார்மல் கட்ஸ் பண்ண முடியாது, அது வந்து நார்மலாக ஃபேன்சி கட்ஸோ இல்லை வந்து ஸ்பீட் கட்ஸோ பண்ண முடியாது. இட்ஸ் ஆல் அபவுட் அந்த கேரக்டரோட ஃபீல். ஸோ அந்த ஜென்ரலாக எடிட்டில் வந்து இட்ஸ் நாட் அபவுட் கட்டிங் தி ஷார்ட்ஸ், இட்ஸ் அபவுட் ஹவு லென்த் வி கீப் அ ஷார்ட். ஸோ அந்த 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 ஷார்ட்டை நான் எவ்வளோ லென்த் வைக்கணும் அந்த கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் போது அந்த தேன் சுடுற லைன் வரும், அந்த ஷார்ட்டுக்கு நான் ஃபுல் லென்த் ஷார்ட் வச்சேன். அதாவது டன்னல் உள்ளேருந்து வெளில வரைக்கும் ஒரு ஃபுல் லென்த் ஷார்ட் வச்சப்போ சாங் போகும்போது டீம் பயங்கர ஹாப்பி. அந்த ஒரு ஷார்ட்ல அந்த லிரிக் பிளஸ் மணி சாரோட ஆக்டிங்கு பிளஸ் அந்த 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 டிஓ ஷயாஸ் பண்ண டிஓபியோட இது எல்லாமே சேர்ந்து அது ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணிருச்சு. அதே மாதிரியே அதுலயுமே இன்னொரு ஷாட் இருக்கும், அந்த ட்ரெயின் பின்னாடி பாஸ் ஆயிட்டு இருக்கும், அந்த இந்த லைன் கூட வரும், எனக்கு பிடித்த உன்னை. அது அப்ப என்னன்னா அதுவுமே லென்த்தான ஷாட் தான், அந்த லென்த்தான ஷாட் வாண்டடா வச்சது தான். ஏன்னா ட்ரெயின் போயிட்டே இருக்கும், அது கரெக்டா லிரிக் முடியும், எங்க நீ தொலைத்தாயும் போது ட்ரெயின் போயிடும், அது ஒரு பாசிங் ஷாட். ஸோ இதெல்லாமே சின்ன சின்னதா ஆட் ஆன் ஆச்சு படம். அது அந்த அந்த படத்துக்கான மீட்டர்லயே சின்ன சின்னதா வந்தப்ப படமா பாக்குறப்ப எல்லாருமே ஹாப்பி. ஏன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்கிரிப்ட், 2 கேரக்டர் தான் மெயின் கேரக்டர்ஸ். இது கதை படம் ஃபுல்லா டிராவல் பண்ண வைக்கணும், எங்கேயுமே போர் அடிக்க கூடாது, கேரக்டர் விட்டுமே அவே போயிடக்கூடாது. இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பரா நடந்த ஒரு மேஜிக் தான் அது. சூப்பர் சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் நீங்க வேற 2-3 படம் பண்ணீங்களோ? டூரிஸ்ட் ஃபேமிலிக்கும் லவருக்கும் இடையில. ஆமா, நடுவில் வந்து ஷாபுத்ரின்னு ஒரு படம் பண்ணது, அது குட் நைட் டைம்லேயே ரிலீஸ் ஆயிருந்தது. அது அருண் சார் டைரக்டர், அருண் வைத்தியநாதன். ஆமா ஆமா, அவர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அது வந்து குட் நைட்டுக்கு அப்புறம் ஆக்சுவலாக அது முன்னாடியே முடிச்ச ப்ராஜெக்ட். குட் நைட்டுக்கு அப்புறம் தான் அது ரிலீஸ் ஆச்சு, அப்புறம் தான் லவ்வர் வந்தது. ஸோ ரிலீஸாக பார்த்தோம்னா அதுக்கப்புறம் லவ்வர், அதுக்கப்புறம் நமக்கு இதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஆமா, ஓகே. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய சென்சேஷன். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி ஏன்னா மறுபடியும் ஒரு ஃபீல் குட் ட்ராமா இருந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு இன்டென்ஸான ஒரு லவ் சப்ஜெக்ட் இருந்திருக்கு. ஸோ ஷாபுத்ரின்றது முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தாலும் அது குழந்தைங்க பேஸ்டு படம். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அது என்டையராக டிஃபைன்டாகவே பண்ணலாம், அது ஒரு ஃபீல் குட் ட்ராமா. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இருந்த விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது? ஓகே, அபி அவர் வந்து ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணுறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் சினாப்சிஸ் அமிச்சாப்ல. சினாப்சிஸே எக்ஸைட்டிங்காக இருந்ததுன்னா ஓகே அது ட்ராமா ஃபிலிம், பட் அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ண முடியுமா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாப்புல. அப்புறம் நரேஷன் கேட்டேன் அவர்கிட்ட, அவரோட வே ஆஃப் ஸ்டைலுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது நான் ஒர்க் பண்ண குட் நைட், லவ்வர், இவனும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைரக்டர்ஸுமே ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஓகே, இவர் நரேட் பண்ணும்போது ஒரு சீனில் ஒன்று சொல்லுவாப்புல, அடுத்த சீனில் அதை பிரேக் பண்ணிடுவார். உதாரணத்துக்கு அந்த சின்ன பையன் அந்த இதில் வந்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவன் ஒன்று சொல்லுவான், அந்த மாதிரி அது அடுத்த சீன்லயே பிரேக் பண்ணிடுவாப்ல. இந்த மாதிரி எமோஷன் வேணாலும் ஃபீலிங்ஸ் ஒண்ணுதானே அப்படின்னு. அங்கேயே நான் ஓகே இந்த படம் சம்திங் வேற ஒண்ணு இருக்கு, நார்மல் இது கிடையாதுன்னு. ஸோ அதுல இருந்து அவர் நரேட் பண்ண ஸ்டைல் ஆகட்டும், டைரக்டர் வந்து அபி வந்து தியேட்டர் பெர்ஃபார்மர். ஆக்சுவலா அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி தான் காமிப்பாரு. இந்த சின்ன பையனோடதாகட்டும், சசி சார் இதாகட்டும், எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கும் போது எனக்கு அந்த கேரக்டர் அப்படியே உட்காந்துரும். அதாவது டெய்லர் மேடா உட்காந்துரும். ஓகே இந்த கேரக்டர் இப்படிதான் பண்ணணும், இந்த கேரக்டர் இப்படிதான் பண்ணணும். அப்புறம் அந்த மங்கையர்கரசி அவங்க இந்த டெத் சீன்லாம் வரும்போது அது ஒரு ஆரா ட்ராக் வச்சு அவர் சசி சாரோட டயலாகு, அவங்க இவரு பேசுற டயலாக்லாம், தாத்தா பேசுற டயலாக்லாம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு உண்மையிலே நான் அழுதுட்டேன். அவர் பர்ஃபார்ம் பண்றதை பார்த்தே நான் அழுதுட்டேன். ஓகே, அது அவ்வளோ டெப்தா எழுதியிருப்பாரு. பிளஸ் வந்து அவர் அந்த கதையை அப்ரோச் பண்ணி சொல்ற விதமுமே ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபிலிம்.
அதாவது நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் ஹார்ட்டடா பாசிட்டிவா, அதுல ஹியூமர்ஸ் எங்கங்க. இப்ப ரொம்ப பாசிட்டிவா நம்ம கருத்து சொல்லிட்டே வந்தா உங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா இப்படி பண்றாங்கன்ற, அதுல ஹியூமர் அவர் பிளெண்ட் பண்ணி ஒரு சீன்லயே ஒரு டைனாமிக்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அதெல்லாமே பண்ணும்போது அது நரேஷன் கேட்குறப்பே இட் வாஸ் லைக் ஓகே, இந்த படம் கண்டிப்பா ஷுவர் ஷாட் உள்ள ஆடியன்ஸ் வந்துட்டாங்கன்னா ஓகே இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போக மாட்டாங்கப்பா, உள்ள வந்துட்டாங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கு மேல எவ்வளவு ரீச் ஆகுதுன்னு நமக்கு எந்த படம் எடுத்தாலும் நம்ம மினிமம் கேரண்டி பண்ண முடியும். உள்ள வந்துட்டாங்கன்னா ஓகே போர் அடிக்காம போயிடலாம்ப்பா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். அது எவ்வளோ ஹிட் ஆகுது, எவ்வளோ பிளாக் பஸ்டர் ஆகுதுங்கிறது அது நம்ம கையிலேயே இல்லை. ஸோ அங்கேருந்து அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதுவுமே எக்ஸைட்டிங்காக அபியோட சின்ன சின்ன, ஏன்னா இப்போ நம்ம அவரோட ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும்போது, அவரோட ஏஜ்லேருந்து பார்க்கும்போது நிறையா இது வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அது சூப்பராகவே லேண்ட் ஆச்சு. சூப்பர் சூப்பர். ஸோ ஏன்னா இப்போ இந்த 3 படங்களுமே வந்து பொதுவாக நிறைய மாண்டேஜஸ் இருக்கக்கூடிய போர்ஷன். ஸோ ஒரு கமர்ஷியல் படம் ஒன்று வருதுன்னா அதுக்கு டான்ஸ் நம்பர்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே இதில் இல்லை, இந்த குட் நைட்டோ லவர்லோ இதுலையோ. ஸோ அந்த மாண்டேஜஸில் வந்து தான் கதையை நீங்கள் வந்து டப்புன்னு அடுத்தடுத்த விஷயங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ இந்த கால் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு சாங் வச்சு நம்ம இதில் ஸ்பீடாக ஒரு கதையை சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஸோ லவர்ல எல்லா பாடல்களுமே மாண்டேஜ் சாங் தான். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலியிலையும் அப்படிதான், குட் நைட்லயும் அப்படிதான். ஸோ இந்த கால் வந்து எப்படி நடந்தது ப்ரீ ப்ரொடக்ஷன்ல? ஓகே, இப்போ இது நல்ல ஒரு கேள்வி. என்னன்னா இப்போ நம்ம சாங்கா கமர்ஷியல்ஸ் இருக்கும்போது ஒரு டான்ஸ் நம்பர் இருக்கும், அதை நம்ம ஒரு 4-5 மினிட்ஸ் ஜாலியாக கட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ மாண்டேஜ்னு வரும்போது ஜென்ரலாக ட்ராமா ஃபிலிம்ஸ் வரும்போது அது ரொம்ப கஷ்டம், அதாவது எடிட் பண்ணுறது. பிகாஸ் அது வந்து நம்ம பாட்டாகவும் எக்ஸைட்டிங்காக இருக்கணும், ஸ்டோரியும் நம்ம சொல்லி ஆகணும். இப்போ சில்மக்கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட் நைட்டில் அது ஒரு 11 மினிட்ஸ் பக்கம் வந்தது, சும்மா ஃபர்ஸ்ட் கட் மாதிரி நம்ம வைப்போம் எல்லா மாண்டேஜ். அது வந்து அது 11 மினிட்ஸ் ஒரு ஸ்டோரி. அதாவது பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாட்டு முடியறதுக்குள்ள இவங்க மோகன் அனுவும் எப்படி பழக ஆரம்பிச்சாங்க, அந்த பாட்டோட எண்ணில் ப்ரொபோசல் சீன் வந்துடும். ஓகே, அப்போ அந்த டைமுக்குள்ள நம்ம அது தவிர நம்ம ரமேஷ் அண்ணாவோட ஃபேமிலி பற்றி சொல்ல வேண்டியது இருக்கும். அப்புறம் அது தவிர சின்ன சின்னதாக அந்த இளநீ குடிக்கிறதாகட்டும், இதெல்லாமே நிறையா பேக் பண்ண வேண்டியது இருக்கு அந்த இடத்துல. இது வந்து அதுதான் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஒரு மாண்டேஜில் ஒரு கதை சொல்றதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு அப்ரோச் பண்ணும்போது ஓகே, இப்போ இந்த கதையெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். இந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பாட்டுக்கு அப்புறம் சாங்காவும் முதல் பேக் பண்ணும், கதையாவுமே பேக் பண்ணும், கதையாவுமே லீனியராக ஆடியன்ஸை நம்ப வைக்கணும். இப்போ எப்படின்னா அது அப்போ நம்ம மாண்டேஜ் எடுத்த பிறகு மாண்டேஜில் ஒரு கதை நம்ம பிடிக்கணும். ஓகே, இது இப்படி ட்ராவல் ஆகுது, இந்த இடத்துல இவங்களை பார்க்கலாம், அணுவை வந்து பார்க்குறாங்க, அணுவை அந்த வீட்டுக்கு போய் பார்ப்பாரு, அப்போ ரமேஷன் பார்ப்பாரு. இது எல்லாமே சின்ன சின்னதாக ஒரு த்ரெட் மாதிரி எடுத்துட்டு இந்த த்ரெட்ல பாட்டோட மிக்ஸ் பண்ணி எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது அதுதான் டிஃபிகல்ட்டான டாஸ்க் ஆக்சுவலாக. இந்த சீன்ஸ் எடிட் பண்ணுறதோட இந்த மொமெண்ட்டை லேர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது எனக்கு வந்து 3 படத்துலயுமே அந்த டாஸ்க் இருந்தது. ஓகே, குட் நைட்லயும் சரி, லவர்லயும் சரி, டூரிஸ்ட் ஃபேமிலிலயும் சரி. அதுல எந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட்ல இருக்கும், இல்ல எந்த அளவுக்கு உங்களோட நீங்க இது பண்ணுவீங்கன்றது தெரிஞ்சுக்கும். அது எப்படின்னா இப்ப ஸ்கிரிப்ட்ல இருக்கும், இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு டிராவல் பண்ண வைக்கணுங்கிற ஸ்கிரிப்ட்ல இருக்கும். அண்ட் மாண்டேஜஸ் எடுத்துட்டு வந்துருவாங்க. இதுல தின் லைன் ஆஃப் ஸ்டோரி நம்ம எப்படி சொன்னா இன்னும் கன்வின்சிங்கா சொல்ல முடியுங்கிறது எடிட்ல தான் ஒர்க் பண்ணும். இது இப்படி சொல்லிட்டா இன்னும் பெட்டரா கன்வே ஆயிரும் அப்படின்னா, அது இந்த 11 மினிட்ஸ் ஃபுட்டேஜை நீங்க ஒரு 4 மினிட்ஸ் ஆக்கணும்னா மீதி ஒரு 5 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் எடுக்கிறோம்ல, அது எடுக்கிறதுனால எங்கேயுமே எந்த கதையுமே டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. ஏன்னா இப்ப டைரக்டர் ஒரு ஷார்ட் இல்ல ஒரு மாண்டேஜ் எடுக்கும் போது அந்த மாண்டேஜ்ல ஒரு கதை வச்சுதான், ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி வச்சுதான் எடுக்கிறாரு. அதை நம்ம அந்த நாட் ரிமூவ் பண்ணாலும் கதை கனெக்ட் ஆகுதான்னு பாக்குறது தான் ஒரு ஹியூஜ் டாஸ்க். அது எடிட்ல உட்காந்து டிரெக்டரோட உட்காந்து ஓகே இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரஃப் பண்ணி காமிச்ச பிறகு டைரக்டர் அது ஒர்க் ஆன பிறகு ஓகே இது அப்போ நம்ம ஓவராலாக பார்ப்போம். படமாக பார்க்கும்போது இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகிறதுக்கு கரெக்டான மீட்டரில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை நம்ம ஃபைனலே பண்ணுவோம். ஓகே இது இப்போ லேண்ட் ஆகுது அப்படிங்கிற ஸ்பேஸில். ஸோ இந்த உள்ள போய் பார்த்தோம்னா பல வேரியேஷன்கள் இருந்தாலும் அந்த 3 படங்கள்லையும் இப்போ அடுத்து நீங்கள் டிடி நெக்ஸ்ட் லெவல் பண்ணுறீங்க, அது கம்ப்ளீட்டாக வேற. அது ஒரு ஹாரர், சிஜிக்கு நிறைய இதுக்கு டயலாகே வந்து சந்தானம் சார் என்ன சொல்றாரு, நைட் டிரான்சிஷன் போட போறாங்க, அதெல்லாம் எடிட்டட் ஆஸ்பெக்ட்ல வந்து டயலாக்லயே வரும். ஒரு ஃபிலிம் ரிவ்யூவரா இருக்கனால அங்கங்க அந்த டெர்மினாலஜி வந்து போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஸோ அதுல நிறைய ஃபேண்டசிஸ் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பண்ணும்போது பயங்கர புதுசா இருந்ததா இல்ல இதான் நம்ம ஸ்கோப்ன்றதா? இல்ல அது வந்து என்னன்னா எனக்கு ஆனந்த் சார் கதை சொன்னாரு. அதுவுமே வந்து எனக்கு வந்து லவ்வர்
ஆமாம் லவர் முடிச்ச டைமில் எனக்கு கூப்பிட்டு, ஏன்னா அவருக்கு நான் டிடி ரிட்டர்ன்ஸ் டெய்லர் பண்ணதுனால அந்த கனெக்ட் இருந்ததுனால சார் கூப்பிட்டு இந்த மாதிரி பரத் ஒரு கதை இருக்குது சாருக்கு பண்ணுறோம், டிடியோட ஃப்ரான்ச்சைஸி தான் பண்ணுறோம், நீங்கள் கதை கேட்குறீங்களான்னு சொல்லிட்டு கதை சொன்னார். கதை சொன்னப்போ பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். நம்ம வந்து ஒரு படத்துக்குள்ளே ஒரு படம், அந்த படத்தை எப்படி வந்து இருக்கிற இப்போ சப்டைட்டில் காமெடி ஒன்று இருக்கும், கீழே சப்டைட்டில் போயிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா அந்த சப்டைட்டில் பார்த்து சந்தானம் சார் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாமே எனக்கு ஸ்கிரிப்ட்லேயே சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஏன்னா ஓகே இது எவ்வளோ எக்ஸைட்டிங்காக ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாமே நம்ம பார்க்குற இதுலேருந்து தான் வச்சுருந்தாரு டைரக்டர். இப்போ நம்ம படமாக பார்க்கும்போது என்னென்னலாம் நமக்கு ஃபீல் ஆகுமோ, இப்போ டக்குன்னு நம்ம ஒரு எந்த படம் எடுத்தாலும் டேல ஒரு சீன் நடக்கும், கட் பண்ணா நைட்ல ஒரு எக்ஸ்டீரியர் போட்டு நைட்டு போயிடும். ஆமா, அது நைட்டு எப்படி ஆச்சு, இல்ல நைட்டு உடனே நைட் வந்துருமா, ஒரு 12 மணிக்கு ஒரு இப்போ நம்ம மத்தியானம் ஏதோ ஒரு சீன், ஒரு காலையில ஒரு சீன் போயிட்டு இருக்கு, டூரிஸ்ட் ஃபேமிலியே எடுத்துட்டாலும் ஒரு காலைல இப்போ இவங்க எல்லாம் வந்து பேக் பண்ணி வீட்டில் தான் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, கட் பண்ணா நைட் ஷாட் போட்டு நைட் அது அது ஆப்வியஸா அதுதான் காலங்காலமா இருக்கு. இப்போ அது எவ்வளவு ஹியூமரா எவ்வளவு ஃபன்னா சொல்ல முடியும் அப்படிங்கிறது. அப்புறம் அந்த ஃபிளாஷ்பேக் ஒன்று வச்சிருப்பாரு புக்கு படிக்கும்போது, அப்படியே ஒரே சீன்ல சிஜில ஃபுல்லா மாறும், ஃபிளாஷ்பேக் மாறும். இதெல்லாமே எனக்கு கேட்கும் போது பயங்கர எக்ஸைட்டிங்கா இருந்தது. எனக்கு எக்ஸ்பெரிமெண்டலா ட்ரை பண்றதுக்கான நிறைய ஸ்பேஸ் இருந்தது. சூப்பர். ஓகே, இது வந்து நம்ம இது எப்படி கொண்டு வர போறோம், இப்போ இது கதையா இருக்கு, கதையை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறோம்னு ஒரு இது இருந்தது. இது ஓகே, இது செமையா இருக்கே, இது நல்ல எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கோப்லயும் இருக்கு. இன்னொன்று அந்த ஒரு சொன்ன விதமே சூப்பரா இருந்தது சார், நரேட் பண்ண விதமே சூப்பரா இருந்தது. அப்புறம் அதுல இருந்து தான் we collaborated and it started the journey of DD. ஸோ கட் பண்ணால் அடுத்து அப்படியே லவ் மேரேஜ் வருது டிடி ரிட்டர்ன்ஸ்க்கு அப்புறம், நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்புறம். ஸோ லவ் மேரேஜ் ஒரு ரூரலில் நடக்கக்கூடிய ஒரு லவ் படம். ஸோ ஜாலியாக ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி அப்படின்றத சொல்லலாம். ஸோ அவரோட சண்முகப்பிரியன் அவரோட ஒர்க் பண்ணது சண்முகப்பிரியன் வந்து அதான், அது வந்து நம்ம அது லவருக்கு அப்புறமே அவர் ஸ்கிரிப்ட் கேட்டது தான். ஸோ அது எல்லாமே லவருக்கு அப்புறம் அவர் ஸ்கிரிப்ட் கேட்டோமோ அது எக்ஸைட்டிங்காக. அதாவது என்னன்னா ஓகே, இப்போ சிட்டிக்குள்ள சில இதெல்லாம் வந்துருச்சு, அது ரூரல் சைடில் இருக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் மாதிரி. இதுலயும் அது உங்களுக்கு புதுசு, எல்லாமே சிட்டி. இது அது ஒன்று புதுசு. ஓகே, அதுல சொல்லப்படுற விஷயமுமே வந்து ஓகே, இவர் ஒன்று சொல்ல நினைக்கிறாரு. லைனா பாத்தீங்கன்னா இங்க இருந்து பொண்ணு பார்க்க போய் ஊர்ல போய் மாட்டிக்கிறாங்க. அங்க இருந்து ஒரு பொண்ணு பார்க்க போற பொண்ணு ஓடி போயிருச்சு. அப்ப அந்த ஃபேமிலி அங்க ட்ராப் ஆயிட்டு அந்த மாட்டிக்கிட்டாங்க. அப்படிங்கும் போது எனக்கு அந்த அதுவுமே எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஓகே, இப்போ வந்து ரூரல் சைட்ல இருந்து ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பமா கிளம்பி ஒரு 15 பேர் போறாங்க, போய் அங்க லாக்டவுன்ல மாட்டிக்கிறாங்க. அந்த பொண்ணுமே ஓடி போயிருச்சு. இப்போ இவங்கனால வெளியே வர முடியாது. இப்போ இந்த 2 ஃபேமிலி எப்படி அங்க அந்த சுச்சுவேஷன்ல இருக்க போகுதுங்கிறதுமே அவர் சொன்னப்பவுமே அதுவுமே நல்ல எக்ஸைட்டிங்கா இருக்கே தலைவா அப்படின்னு. அப்புறம் விக்ரம் பிரபு வந்தாரு. அந்த ப்ராஜெக்ட் காயின் ஆகி ஷூட் முடிச்சுட்டு எடிட்ல உட்காருமா, அதுவுமே அது என்ன ரொம்ப ப்ரிசைஸா, அது ரொம்ப ப்ரிசைஸா ஒர்க் பண்ணி எடுத்தது தான். அது நிறைய ஃபுட்டேஜஸ்லாம் வரல. அது நம்ம முன்னாடியே பேசிட்டு டைரக்டரோட பேசிட்டு இப்போ இந்த மீட்டர்ல எடுத்துக்கலாம் தலைவா, இதுக்கு இவ்வளவு வந்தா போதும், இந்த ஃபுட்டேஜ் இந்த படத்துக்கு இந்த ரன் டைம் இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ப்ரீ பிளான் பண்ணி போனது தான். அதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நான் இந்த பண்ண படத்துக்கும் அதுக்குமே வந்து ஒரு அந்த ஊர் பாஷையில பேசி அந்த ஹியூமர்ஸ் எல்லாமே எப்படி லேண்ட் ஆகுதுங்கிறது பாக்குறதுமே எனக்கு நல்ல எக்ஸைட்டிங்கா இருந்தது. அதுவும் சூப்பரா ஒர்க் பண்ணியிருந்தாரு, சண்முகாவும் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. சூப்பர். கம்மிங் டு டூட், இந்த வருஷத்துல இது 4வது படம் உங்களுக்கு. ஸோ டூடுக்கான விஷயங்கள் வந்து எப்போ கதை கேட்டீங்க, டூடோட கதை? ஓகே, டியூட் எனக்கு வந்து எப்படி கீர்த்தி லிங்க் ஆனாருன்னா, எனக்கு வந்து விநாயக் மூலியமா யுவராஜ் மூலியமா தான் லிங்க் ஆனா. இந்த மாதிரி அவர் கேட்டிருப்பாரு போல. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு கீர்த்தி, இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, நீங்க வரீங்களா இது பண்ணலான்ட்டு. அப்போ நான் போய் கதை கேட்டேன். அவரு தான் டியூட் ஆக்சுவலா. அவரு தான் டியூட். ஏன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அதான் இப்படிதான் ஒரு மாதிரி தான், அவரோட ஸ்டைலே டியூட் மாதிரி தான் இருக்கும் பார்க்கும்போதே. என்ன ஒரு இப்படி இருக்காரு, சரி ஓகே அப்படின்ட்டு பேசிட்டு கதை கேட்குறீங்களா அப்படின்னு. கதை கேட்குறேன் இல்லைவா அப்படின்னு அவர் நரேட் பண்ணார். ஆமாம், ஃபுல் ஸ்கிரிப்டுமே நரேட் பண்ணார் எனக்கு. அப்போ வந்து இவரோட டைலாக்ஸ்லாம் ரொம்ப 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 ப்ராமினெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது என்னன்னா இவர் நரேட் பண்ணும் போதே அந்த டைலாக்ஸ் லேண்ட் பண்ணுற விதமாகட்டும், அந்த டைலாகோட ஸ்டைல் ஆகட்டும், அது எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு. இவர் ஆல்மோஸ்ட் ஆக்ட் பண்ணி காமிச்சிருவாரு. பிரதீப் ப்ரோ மாதிரி ஆக்ட் பண்ணிடுவாரு, மமிதா மாதிரி ஆக்ட் பண்ணிடுவாரு.
சரத் சார் மாதிரி ஆக்ட் பண்ணிடுவாரு. எனக்கு என்னன்னா இப்போ என்ன நான் ஆல்மோஸ்ட் எனக்கு குட் நைட்லேருந்து சொல்கிறேன், எல்லா டிரெக்டர்ஸுமே தே ஆர் ப்ராமினென்ட் இன் ஆக்டிங். அதாவது அவங்க என்ன வேணுமோ அதை வாங்குறதுக்கான ஸ்பேஸில் எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடுறாங்க. கீர்த்தியும் அதே மாதிரி தான். அவர் சொல்கிறப்ப எனக்கு வந்து பிரதீபா தெரிஞ்சாரு, மமிதாவா தெரிஞ்சாரு, இந்த கோப்ரா படத்துல வர்ற மாதிரி ஒவ்வொரு கேரக்டரா ஆக்ட் பண்ணி காமிப்பாரு. அது சூப்பரா அது ஸ்கிரிப்ட்லயே லேண்ட் ஆயிடுச்சு பயங்கரமா. அப்புறம் அதுல வி ஹேட் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ். இந்த மாதிரி ஓகே இந்த படமா எடுத்து ட்ரிம் பண்றதுக்கு ஒய் கான்ட் வி நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ரீடிங் மாதிரி பண்ணிட்டு போவோமா, இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வி கேன் டூ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். யூ வாஸ் வெரி ஹாப்பி. கீர்த்தியும் அவரும் டார்லிங் அது சூப்பர் டார்லிங் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வி அந்த ஸ்கிரிப்ட்ல உட்காந்து ப்ராபப்ளி எதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம், இல்லை எதெல்லாம் கொஞ்சம் இந்த சீன் வந்து எடுத்துக்கலாம், போஸ்ட்ல வந்து கொஞ்சம் நமக்கு போஸ்ட்ல வந்து நமக்கு வந்து டியூரேஷனை குறைக்கிறது பெரிய வேலையை வச்சுக்கிட்டோம்னா கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அவருமே ரொம்ப சென்சிபிளான டிரெக்டர். ஸோ அவர் எஸ் ட்ரூ நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்பேஸ்ல உட்காந்துட்டோம். ஸ்கிரிப்ட் ரீடிங்லேயே சின்னதாக உட்காந்துட்டு அண்ட் சோ மச் ஆஃப் டைம் வி ஸ்பெண்ட் டுகெதர் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன். ஓகே இது எப்படி பண்ணலான்னு. அப்புறம் அதுல அந்த பாட்டு ஊரும் பிளட் பாட்டு, இப்போ அந்த பாட்டை வந்து ரொம்ப கிராண்டாக ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ மச் ஆஃப் ஃபுட்டேஜஸ், ஸோ மச் ஆஃப் கட்ஸ் வேணும். இது முன்னாடியே பிளான் பண்ணிட்டாரு. என்கிட்ட சொன்னப்பவும் எனக்குமே நான் பண்ணிட்டு வந்தது குட் நைட், லவ், டூரிஸ்ட் ஃபேமிலி, லவ் மேரேஜ், இந்த மாதிரி. ஆஹா நல்லா இருக்கே, எனக்கு இந்த மாதிரியான ஒரு பாட்டு கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கே அப்படின்ட்டு சரி டார்லிங் சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னோடனே ரெஃபரன்ஸாக நமக்கு அந்த ஊர்வசி சாங்கும் ப்ளஸ் பளபளக்கிற பகலானி அயன்ல இருக்க பாட்டு, அது ரெண்டுமே ரொம்ப டெரிஃபிக்கான ஒரு இது. பாட்டாவும் சரி, விஷுவல்ஸாகவும் சரி, அண்ட் எடிட்டாவுமே நல்லா இருக்கும். இப்போ அது எனக்கு இன்னொரு ஹியூஜ் டாஸ்க் என்னன்னா, ஓகே இப்போ அதுதான் ரெஃபரன்ஸாக வச்சு பண்ணுறோம், பட் அதே மாதிரியுமே வந்துடக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக வரணும் அப்படின்னோடனே ஃபுட்டேஜ் வந்து ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த அந்த பாட்டுக்கு மட்டுமே ஒரு 7-8 days எடுத்தோம்னு நினைக்கிறேன். அந்த பாட்டே ஃபுல் ஆஃப் மாண்டேஜஸ் தான். பட் அதுதான் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு சீன் எடுத்த டைமோட அந்த பாட்டு எடுத்த டைம் தான் அதிகம் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டே இருக்கும் ஃபுட்டேஜா வந்துட்டே இருக்கும், இவ்வளோ வந்துட்டே இருக்கும். நான் டைம் லைன்ல வச்சு பார்த்தா அவ்வளோ ஃபுட்டேஜஸ் இருக்கும். நான் சொல்ல டார்லிங் போது டார்லிங், இது வந்து ரொம்ப பேக் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இருங்க நான் இன்னும் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன்னு லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு இருந்தாப்ல. அந்த மேல அந்த இதுல பேராகிளைடிங்ல போவாப்ல, அதெல்லாம் லாஸ்டா எடுத்தது, கடைசியா எடுத்தது. அதை எடுத்து பேக் பண்ணி அது இருந்தது. அவரு வந்து லைக் ஸ்டார்டிங் ஆஃப் த சாங் பேராகிளைடிங் தான் வரணும்னு சொல்லி தான் எழுதியிருந்தாரு. ஆனா இப்ப பேக் பண்ணதுல அது வந்து வைக்கணுமா வேண்டாமான்னு ஒரு சின்ன இது இருந்து டார்லிங் நான் எடுத்துட்டு வந்துடுறேன், பாத்துருவோம், எடிட்ல வச்சு பாத்துருவோம் எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்போ அந்த சாங்கை பேக் பண்ணுறது வந்து எடிட்டில் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸ். இல்லைன்னா நார்மலாக வெறும் டான்ஸ் ஸ்டெப் மட்டும் இருக்காது. நான் எப்படின்னா டார்லிங் பேசாமல் நம்ம சின்ன ப்ளூபர்ஸ் மாதிரியும் உள்ளே போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்தது. 2 டிஸ்கஸ் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு அதுவுமே போட்டு அது ரொம்ப அந்த பாட்டோட அப்ரோச்சே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நீங்கள் படத்தோட இதுலேயுமே அந்த பாட்டுமே வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, ஓகே நாங்கள் நினைச்சதை அச்சீவ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம் அந்த பாட்டில். அது ரொம்ப அந்த பாட்டு ரொம்ப எனக்கு எப்போ பார்த்தாலும் அந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்க மெனக்கடல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அவரோட கீர்த்தியோட அந்த நான் நடிச்சு காமிப்பாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது எப்படி வச்சுன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் இருக்கும். மமிதா வந்து பிரதீப் அவர்கிட்ட அந்த மொபைலை பிடுங்குவாங்க. அவரை கடிச்சிட்டு அந்த மொபைல் பிடிங்கிட்டு பின்னாடி மொபைல் பின்னாடி வச்சுட்டு ஒரு மமிதா ஒரு மாதிரி நடப்பாங்க பின்னாடி, ஒரு பிடிங்கிட்ட பத்தியா அப்படி. இது அப்படியே எனக்கு கீர்த்தி பண்ணி காமிச்சாப்ல ஸ்கிரிப்ட் ரீடிங்ல. எனக்கு நான் அதை பார்த்துட்டு நான் கூப்பிடுறேன், எப்படிங்க இதுல 2 விஷயம் இருக்கு. என்னன்னா கீர்த்தி அவரு நினைச்சதை ஒண்ணு வாங்கிட்டாரு, மமிதாவும் இவங்க கீர்த்தி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதை பண்ணிட்டாங்க. எனக்கு அப்படியே கீர்த்தியே தெரிஞ்சாப்ல அந்த இடத்துல. சோ இது எல்லாமே வந்து அவர் எடிட்டபிள பார்க்கும்போது ஓகே ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது அப்படியே தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ என்ன இருக்கோ அது வந்திருக்கு அப்படிங்கிற இதில் ஒர்க் பண்ணாது. இப்போ டியூடு லைக் நீங்கள் சொன்ன மாதிரி தான் மற்ற ஜேர்னருக்கும் இந்த ஜேர்னருக்குமே ரொம்ப கரெக்ட் ஷேடடான ஒரு எடிட் பேட்டர்ன் ஆகட்டும், ப்ளஸ் அந்த ஸ்க்ரீன் பிளேயோட அப்ரோச் ஆகட்டும், அது எல்லாமே டிஃப்ரெண்டான ஒரு இதுதான். அது ரொம்ப ஐம் ஸோ ஹாப்பி தட் ஐ காட் டியூட். சூப்பர். டியூடோட ட்ரைலர் பார்க்கும்போது நீங்கள் கதை ரிவீலே பண்ணலை, முழுக்க
அவரு பிரதீப் ரங்கநாதன் ஒரு மேனரிசம் வச்சு அவரோட மொமெண்ட்ஸை மட்டும் வச்சு ரிதமிக்கா, ஏன்னா டைரக்டர் இன்டர்வியூ பண்ணும்போதும் அவர் டைலாக்ல இருந்து எடிட்ல இருந்து எல்லாமே எனக்கு இந்த ரிதம்ல இருக்கணும்னு சொல்லிட்டே இருக்காரு. டைலாகே அவர் வந்து ரிதம்ல இருக்கணும், 1-2 1-2 இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப கண்டிப்பா எடிட் பேட்டர்னும் அப்படிதான் இருக்கணும் எதிர்பார்த்து இருப்பாரு. ஸோ ட்ரெய்லரோட இதுமே வந்து மியூசிக்கு தகுந்த மாதிரி நீங்க கட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ டூடோட ட்ரெய்லர் கட் பண்ணதை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் டைரக்டர் என்ன பேசிக்கிட்டீங்க? ஓகே, அது டைரக்டர் வந்து அதான் டைரக்டருக்கு வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே அவருக்கு இஸ் வெரி கிளியர். ஸோ என்னன்னா வந்து அவருக்கு எடிட் பேட்டர்ன் ஆகட்டும், விஷுவல் ஃபிலிம் லாங்குவேஜ் ஆகட்டும், எல்லாமே அவர் ரொம்ப சென்சிபிளாக தான் அப்ரோச் பண்ணுறாரு. ஸோ எடிட்னு வரும்போதுமே அவர் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அது ஒரு பேட்டர்னாக இருக்கணும். அதாவது ஒரு டைலாக்ஸ் ஆகட்டும், கட்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஒரு பேட்டர்னில் இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாரு. இப்போ ட்ரெய்லர்னு வரும்போது என்ன ஆச்சுன்னா, சரத் சார் ஒரு மேடையில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி டேரக்டர் என்ன இந்த கேரக்டர் பற்றி பெருசாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் என்கிட்ட சொன்னேன், டார்லிங் நீங்கள் வந்து கதை சொல்ல வேண்டாம், கதை சொல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கட் பண்ணலாம் அப்படின்னோடனே எனக்கு கதை சொல்லாமல் எப்படி ஒரு 2 minutes ட்ரெய்லர் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹியூஜ் டாஸ்க் அது. ஏன்னா இதுக்கு முன்னாடி குட் நைட் ஆகட்டும், லவ்வர் ஆகட்டும், டூரிஸ்ட் பண்ணிட்டு நான் கதையை ஓப்பன் பண்ணிடுவேன். ஏன்னா கதையை ஓப்பன் பண்ணி பிளாட்ஸ் உள்ள பிளாட்டை ஓப்பன் பண்ணிட்டு அந்த பிளாட் எப்படி எண்ட் ஆகும்னு காமிக்க மாட்டோம், ப்ராபப்ளி முடிச்சுட்டு வந்துடுவோம். இப்போ இதில் என்ன டாஸ்க்னா, நான் கதையை ரிவீல் பண்ணக்கூடாது, ஆனால் ட்ரெய்லர் ஹோல்ட் ஆகணும். அப்படிங்கும் போது எனக்கு அது ஒரு டாஸ்க் தான் அது. ஏன்னா இப்போ பிரதீப் மாதிரி ஒரு ஹீரோ வச்சுட்டு, ப்ரொடக்ஷன் மைத்ரி மாதிரி வச்சுட்டு ஒரு ட்ரெய்லர் ஹோல்ட் பண்ண வைக்கிறதுங்கிறது ரொம்பவுமே ஒரு சரி கதை சொல்லுங்கப்பா அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல வந்துடக்கூடாது. ஸோ என்னன்னா, ஓகே இதுக்கு ஆல்டர்னேட் வே என்னன்னா வந்து பிரதீப்போட மேனரிசம்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, ப்ளஸ் டயலாக் சப்போர்ட் பண்ணிச்சு. இன்னொன்று ஓகே, இது ரெண்டை தவிர எடிட்ல என்ன பண்ண முடியும்னா ரிதமிக் மேட்ச் கட்ஸ். ஸோ இதை வச்சு தான் அந்த ட்ரெய்லரே அப்ரோச் பண்ணுது. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து சவுண்ட் கட்ஸ் ஆகட்டும், இப்போ நிறையா அந்த ட்ரெய்லர்லேயே சவுண்ட்ஸு ப்ளஸ் மியூசிக் ப்ளஸ் டயலாக்ஸ், இது எல்லாமே வச்சு தான் அந்த ட்ரெய்லரே அப்ரோச் பண்ணேன். எங்கே சவுண்டு போடணும், எங்கே டயலாக் ரைஸ் பண்ணணும், அது அந்த டயலாக்ஸோட லோஸ் அண்ட் ரைஸ் வச்சு தான் அந்த ட்ரெய்லரே ஃபார்ம் பண்ணுது. பண்ணிட்டு சின்ன சின்ன மேட்ச் கட்ஸு, சின்ன சின்ன எக்ஸைட்டிங்கான விஷுவல்ஸு, எக்ஸைட்டிங்கான டயலாக்ஸு. இப்போ பிரதீப் அவர் சொல்லியிருப்பாரு, 100 பேர் வந்தாலும் அடி வாங்க முடியும்னே அவர் பறந்துட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரிலாம் எப்படி குவாக்கியாக கட் பண்ணி எப்படி எக்ஸைட்டிங்காக கொண்டு போகலாம். அதே மாதிரி அந்த நாய்க்கு முத்தம் கொடுக்கறதா இருக்கும். இது எல்லாமே ஒரு சின்ன நான் ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் தான். கித்தி வாஸ் வெரி ஷுர் லைக் நம்ம இது என்டர்டெய்னிங் ஃபிலிம் தான். ஸோ ட்ரெய்லரும் என்டர்டெய்னாக தான் ப்ரெசென்ட் பண்ணணும். இதை வந்து நம்ம வந்து வேற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணாலுமே எப்படின்னு தெரியல. பிகாஸ் இது தீபாவளிக்கு வரப்போகுது. ஸோ இது என்டர்டெய்னாக ப்ரெசென்ட் பண்ணாதான் நமக்குமே பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இது நல்லா இருக்கேப்பா போகலாம் அப்படிங்கிறது. இப்போ அதில் என்ன டாஸ்க்னா, கதை சொன்ன மாதிரி கதை இல்லை, கதை சொல்லக்கூடாது. அப்போ இது எவ்வளோ எக்ஸைட்டிங்காக பண்ணலாம்னா, ஐ ஹேவ் ஒன்லி திஸ் மெனி ஆப்ஷன்ஸ். இதில் நான் எவ்வளோ பெட்டராக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ ப்ரெசென்ட் பண்ணிட்டு அண்ட் எண்டில் நாம அந்த இது வச்சது அந்த தேவதாஸ் சார் அது வச்சது தான். அது சரி நம்ம வந்து எண்டில் ஒரு சின்ன, நான் எப்பயுமே என்னோட ட்ரெய்லர்ஸில் எண்டில் ஒரு சின்ன ஒரு ஹை வைக்கணும்னு எதிர்பார்ப்பேன். அது நான் வந்து ரூபன் சார் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். டூரிஸ்ட் ஃபேமிலியில் எண்டில் வச்சிருப்போம் இந்த மாதிரி, உன் பேர் என்ன அப்படின்னு, ஜோசப் குருவில்ல அப்படி படத்தோட அந்த ட்ரெய்லரோட இதுக்கும் அந்த எண்ட் பிட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனால் அதை எவ்வளோ அழகாக பிளெண்ட் பண்ணி நான் எண்டில், ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் ஃபீட் மாதிரி ஆயிடுச்சு, எல்லாம் ஒரு செகண்ட் இப்போ எண்டில் என்ன ஞாபகம் வச்சுக்கிறாங்களோ அதுதான் அவங்கள அந்த படத்தை ஹிட் பண்ண வைக்கும். ஸோ நான் எண்டு டயலாக், எண்டு பஞ்சஸ்லாம் ரொம்ப கான்சியஸாக பார்த்து தான் பிக் பண்ணி வைப்பேன். அது எல்லா ட்ரெய்லர்ஸ்லையுமே இதில் இருக்கும். அதே மாதிரி தான் டியூட்ல ஓகே நம்ம இதெல்லாம் பேக் பண்ணிட்டோம். இப்போ பேக் பண்ண பிறகு நான் எண்டில் நான் ஒரு ஹை வேணும் அப்படிங்கும்போது டைரக்டருமே சொன்னார், அந்த ஒரு தேவதாஸ் சார் வச்சுக்கலாமான்னு வச்சுட்டு ப்ராபப்ளி அப்போ அன்பிளக்ட் வெர்ஷன் வந்து ரொம்ப சாய் பாடின வெர்ஷன் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ ஓகே எண்டில் அப்போ இப்படி காயின் பண்ணிடலாம் வச்சுட்டு நம்ம இது பண்ணிட்டோம்னா பேக் ஆயிரும், ட்ரெய்லராக பேக் ஆயிரும் அப்படின்ட்டு பேக் பண்ணி டைரக்டருக்கு ஒரு வெர்ஷன் அனுப்பிச்சது. டைரக்டர் ரொம்ப ஹாப்பி. அதாவது எனக்கு ஒரு வாய்ஸ் நோட்டே போட்டார் 1-2 நிமிஷத்துக்கு. டார்லிங் 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 சூப்பராக இருக்கு, பயங்கரமாக இருக்கு, செம்மையாக கமர்ஷியலாக இருக்கு, பயங்கரமாக பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் தான் ஓகே. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி. லைக் டைரக்டருக்கு அவர் நினைச்ச ஒரு ட்ரெய்லர் என்னால் ப்ரெசென்ட் பண்ணி அது அவருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு ப்ரொடக்ஷனுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. சூப்பர். ஏன்னா எனக்கு ட்ரெய்லர் 2-3 இடங்கள்ல வந்து எனக்கு இப்போ படம் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போது, ஏன்னா அந்த பழக்கம் எனக்கு உண்டு. ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் டீசரோ ட்ரெய்லரோ பார்க்கறது எப்படி இருக்குது அப்படிங்கிற கதை தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கறதுல. ஸோ நிறைய இடங்கள்ல வந்து நீங்கள் சூப்பராக மேட்ச் கட் பண்ணியிருப்பீங்க. சரத் சார் கேட்பாரு, நீ ஒரு உதவாக்குற,
உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் உதவாக்கறையான்னு கேட்கறதுக்கு அவங்க 2 பேருமே வந்து அந்த இவருக்கு பொண்ணு தேடுற ஷாட்ல வந்து இப்படி பண்ணிருப்பாங்க. அடிக்கிற அந்த ஷாட்டை நீங்க பிளேஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா படத்துல அதுவும் இதுவும் எங்கெங்கயோ வரும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அவ பிரதீப்போட இன்ட்ரோ முடிச்சுட்டு அந்த பேர் பாட்டில வரதுக்கு முன்னாடி ஒரு சட்டைலாம் கிழிஞ்சு போய் ஒரு சட்டையை போடுவாரு. அதையும் இன்டர்வெல்ல கோட்டு மாட்டுறதையும் நீங்க வந்து கட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மேட்ச் கட்டா எங்கெங்கயோ நடக்கும். ஆனா அது எல்லாத்தையும் நீங்க அடுத்தடுத்து நடக்கிற மாதிரி கோத்துருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த மொமெண்ட்ஸ், இந்த மேஜிக் பத்தி பேசலாம். அது எனக்கு ஜென்ரலாவே மேட்ச் கட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது மேட்ச் கட்ஸ் வந்து வாண்டடா தேடி கண்டுபிடிச்சு வைக்கிறது இல்ல. ஆனா எங்கேயோ பேக் ஆஃப் த மைண்ட் எனக்கு ஃபீட் ஆயிரும். இங்க அந்த ஷார்ட்ஸ் ரஷ் எல்லாம் பார்த்துட்டேன்னா இப்போ இதெல்லாமே நீங்க சொல்ற மேட்ச் கட்ஸ் எல்லாமே எனக்கு ஃபீட் ஆயிருக்கும். இது வாண்டடா இந்த இடத்துல மேட்ச் கட் போகணும்னு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு டியூட்ல பாத்தீங்கன்னா நடுவில் ட்ரெய்லர்ல வந்து நான் முன்னாடி வச்ச காலை பின்னாடி வச்சதா ஹிஸ்டரியில இல்லைன்னு உடனே அந்த ஃபைட்ல வர்ற ஒரு டியூபை சுத்துவார். ஓகே, அது அப்படியே கோட்டை சுத்துற மாதிரி இன்டர்வல் பிளாக்ல மாட்டி ஸ்டார்டிங்ல வர சீன்ல கோட் அந்த 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 கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போடுவார். இது எல்லாமே எனக்கு ஃபீட் ஆனதுனால இந்த இடத்துல இந்த மேட்ச் கட் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வைக்கிறது. அதே மாதிரி ட்ரெய்லரோட எண்டுமே வந்து ஒரு ஒரு சவுண்ட் கட்ல இருக்கும். அதாவது டைரக்டர் கார்டு வந்த பிறகு ஒரு ஃபாஸ்ட் கட்ல ஒரு இது இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே மேட்ச் கட் தான். 2 ஃபைட்ல இருந்து இங்க ஒருத்தர் அடிப்பாரு, அங்க போய் அவர் விழுவாரு, இங்க ஒரு ஒரு ஆக்ஷன் பண்ணுவாரு, அதே ஆக்ஷன் வேற ஒரு ஃபைட்ல இருந்து எடுத்திருப்போம். ஸோ இது சப்கான்சியஸா எனக்கு ஃபீட் ஆயிருச்சு. நான் ஒரு படம் பார்க்குறேன், ஒரு இது அப்ரோச் பண்றேன்னா எனக்கு இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் ஃபீட் ஆனதுனால இதெல்லாம் இப்படி ப்ரெசென்ட் பண்ணா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற ஸ்பேஸ்ல தான் அது பண்ணது. இது வந்து நான் டியூட்ல மட்டும் இல்லை, நான் இதுலயுமே பண்ணியிருக்கேன். டூரிஸ்ட் ஃபேமிலியுமே நம்ம அந்த அந்த செகண்ட் ஹாஃப்ல வர அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்லயுமே இப்போ நித்து வந்து அவங்க அப்பா கிட்ட அந்த லெமன் ஜூஸ் போட்டு தரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சீன்லையுமே என்னன்னா ஓகே அது வந்து ஒரு ட்ராமா ஃபிலிம். இதில் மேட்ச் கட்ஸ் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது மேட்ச் கட்ஸ் பண்ணக்கூடிய ஸ்பேஸ்லையுமே வராது நிறையா ட்ராமா ஃபிலிம்ஸ். இது எப்படி பண்ணலாங்கும் போது எனக்கு வந்து அவரோட ஃப்ளாஷ்பேக்கில் அவர் நித்து வந்து கண்ணை துடைக்கிற ஷாட் ஒன்று பார்த்த மாதிரி இருந்தது. ப்ரெசென்ட்லையுமே சசி சார் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே கண்ணை துடைக்கிற ஷாட் இருக்கும். ஓகே, அப்போ என்னாச்சுன்னா ஓகே ஒரு ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிட்டு வருது. ஜென்ரலாக ஒரு இப்போ ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறோன்னா ஒரு ஃப்ளாஷ் கட் காமிக்கிறோன்னா ஒன்றா டோன் மாற்றுவாங்க, இல்லாட்டி ஒரு சின்ன சவுண்ட் போடுவாங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ப்ராப்பராக லீனியண்ட்டாக அந்த அந்த ஷாட்டும் இந்த ஷாட்டும் மேட்ச் கட் பண்ணி கண்ணை துடைக்க வச்சுன்னா டைரக்டர் அபி பார்த்துட்டு அண்ணா என்ன சூப்பராக இருக்குண்ணா, பயங்கரமாக இருக்குண்ணா, இது ரொம்ப லேண்ட் ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது சம்வேர் எனக்கு அது பின்னாடி படம் பார்க்கும்போதே ஃபீட் ஆயிரும். பேக் ஆஃப் த மைண்ட் இதெல்லாமே மேட்ச் கட்டுக்கான ரெஃபரன்சஸாக அந்த அந்த மங்கையர்கர் டெத் சீன்லையுமே இருக்கும். சசி சார் வந்து டோரை திறப்பாரு, கதவை திறக்கும் போது பார்த்தா டோர் திறக்கிற ஷாட் வரும். இது எல்லாமே மேட்ச் கட்ஸ். சவுண்ட் கட்ஸுமே குட் நைட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. இப்போ மோகன் வந்து அம்மா கிட்ட சொல்லுவார் இந்த மாதிரி அனு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி நான் அந்த பொண்ணை இது பண்ணலான்னு பார்க்குறப்ப அந்த மொட்டை மாடியில் ஒரு சீன் இருக்கும். அங்கே வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, ரமேஷன் இருப்பாப்புல இவங்க ரேச்சல் இருப்பாங்க. இருந்தப்ப அவன் தான் சொல்றான்லம்மா என்ன போய் பாட்டு வரலாம் அப்படின்னோடனே அம்மா பார்ப்பாங்க. பார்த்துட்டு துணியை உதறினோடனே கட் பண்ணா ஒரு மலை ஷாட்ல உள்ள அந்த என்கேஜ்மெண்ட் பொண்ணு பார்க்குற வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அதாவது அம்மா வந்து நெசசரிலி சரி போகலான்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, போக வேண்டாம்னு சொல்லணும் அவசியம் இல்லை. அது சவுண்ட்ல அந்த துணியை உதறினோடனே கட் பண்ணா சவுண்ட் கட்ல போயிடலாம். அதே மாதிரி அதுலயே இந்த ஸ்டார்டிங் சீன்ல ஒன்று இருக்கும், பெர்ஃப்யூம் அடிப்பாப்புல. பெர்ஃப்யூம் அடிக்கும்போது அது குக்கர் விசிலா மாறும். அது வந்து அது ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது. ஸ்கிரிப்ட்லேயே வந்து இது எக்ஸைட்டிங்கா வைக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் ட்ராமா ஃபிலிம்ஸ்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வேலை ப்ரெசென்ட் பண்ணலாம். ஏன்னா ட்ராமா ஃபிலிம்ஸ் பொதுவாக எங்கேயும் போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமோட ட்ராமா ஃபிலிம்ஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல சின்னதா ஓகே ஒரு லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிற வாய்ப்புகள் அது அந்த ஸ்பேஸ் அதிகம். ஸோ அதை கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக எப்படி கட்சில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஓகே ஓகே. ஸோ அடுத்தடுத்த படங்கள் என்னென்ன லைனப்ல இருக்கு? ஆமா, இப்ப அசோக் செல்வன் அண்ட் நிமிஷா சஜயன் அவங்களோட படம் போயிட்டு இருக்கு. கட்டா குஸ்தி போயிட்டு இருக்கு, கட்டா குஸ்தி பார்ட் 2 போயிட்டு இருக்கு. சூப்பர். அப்புறம் செவன் ஸ்கிரீன்ல ஒரு படம் லலித் சாரோட ஒரு படம், இது 3 ஷூட்டிங்ல இருக்கு இப்ப. ஓகே. ரிலீஸ்க்கு என்ன ரெடியா இருக்கு? ரிலீஸ்க்கு வந்து ஹார்டின் ஒரு படம் வந்து ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ்ல சனந்தும் இமையா மெடோனா செபாஸ்டியன் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படம் சூப்பரா வந்திருக்கு. கிஷோர்னு ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரும் டெபியூ தான், என்னோட டெபியூ லிஸ்ட்ல அவருமே இருக்காரு. ஸோ அந்த படம் சூப்பரா வந்திருக்கு, பயங்கரமா வந்திருக்கு. ப்ராபப்ளி ஐ திங்க் வி கேன் எக்ஸ்பெக்ட் தட் ரிலீஸ் இன் திஸ் இயர், இந்த இயர்க்குள்ள வந்துரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு அந்த படமுமே. ஸோ ஓகே. ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ண படங்கள்லாம் ரூபன் சார் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. அதை பற்றி தான் ஷேர் பண்ணலாமா? கண்டிப்பாக. எனக்கு வந்து இன்ஃபேக்ட் எனக்கு குட் நைட் ஃபஸ்ட்டு
பூஜைக்கே வந்து எனக்கு வந்து ராண்டி சார் க்ளோஸ், ரத்னவேல் சார். ஸோ ராண்டி சாருக்கு நான் சொன்னேன், எனக்கு எதற்கும் தெரிஞ்ச ஒர்க் பண்ணதுனால ஓகே ராண்டி சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி டெபியூ சார் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு. உடனே வந்துட்டாரு பூஜைக்கு. ரூபன் சாருமே ஓகே வந்தாரு, சாம் சாருமே வந்தார். ஓகே ஸோ என்னன்னா அவங்க பசங்களா பார்த்தாங்க எங்களை வந்து நெக்ஸ்ட் அவங்க டீம்லேருந்து வந்து ஒருத்தவங்க க்ரோ ஆகிறாங்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே ரூபன் சாரோட சப்போர்ட் வந்து இட்ஸ் அ ஹியூஜ் சப்போர்ட் தான். நம்ம அந்த குட் நைட் முடிச்சு குட் நைட் பார்த்துட்டு அவர் சொன்னார். அண்ட் ரீசெண்டாக டியூட் ட்ரெய்லர் பார்த்துட்டு சொல்லியிருந்தாரு, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அது அவரோட சின்ன சின்ன இது என்னை நோட்டீஸ் பண்ணி எனக்காக அவர் வந்து ஒரு சொல்கிற விஷயம் வந்து எனக்கு இன்னுமே என்கரேஜிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம அவர்கிட்ட இருந்து வந்து அவர் ஒரு மேசிவான ஒரு இதை செட் பண்ணிட்டார். ஸோ அப்போ வரும்போது அவருக்கு கூட அவருக்கு டீமில் இருக்க எங்களை மாதிரி இதை வந்து பார்த்துட்டு என்கரேஜ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து ஐம் பிளஸ்ட் டு பி ஒர்க் வித் ரூபன் சார். ஸ்டார்டிங்கே ரூபன் சார் வந்து ஒர்க் பண்ணது வந்து எனக்கு நான் சம்வேர் ஐ ஃபீல் பிளஸ்டு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எந்த விதத்துலையுமே நான் வந்து கரப்டோ இல்லை வந்து எங்கேயுமே நான் என்னோட ஹர்ட் ஆகிற மாதிரியோ எந்த விஷயமே நடந்ததே இல்லை. ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே சொல்கிறேன், இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஆல் த குட் சோல்ஸ் தான் நான் நம்புறேன். சூப்பர். ஸோ டூடோட சக்ஸஸ் வந்து உங்களுக்கு ஆஸ் அன் எடிட்டராக எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு? ஸோ எஸ், நான் வந்து அதான் நம்ம இது வந்து ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிம்னு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி தான் போனது. ஸோ அதை எவ்வளோ யதார்த்தமாக எவ்வளோ ப்ரெசன்டபுளாக எவ்வளோ ப்ராமினெண்ட்டாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கதையை வந்து டிரெக்டரும் நானும் ப்ரெசென்ட் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ கலெக்ஷனாகவும் நல்லா வந்துட்டு இருக்கு அண்ட் இட்ஸ் ஆல்சோ ரன்னிங் குட். ஸோ எனக்கு அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் தீபாவளி ரிலீஸ். அதனால் வந்து தீபாவளி ரிலீஸ்னாலே எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பேனரில் குட் நைட்னு ஒரு பேனரில் பேர் வந்து இப்போ வந்து எனக்கு தீபாவளி ரிலீஸ்னு வரும்போது இட்ஸ் மேசிவ். இது வந்து இது அவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ஒரு ஷார்ட் ஸ்பேனில் எல்லாத்துக்கும் நடக்குமானா எனக்கு சொல்ல தெரில. அண்ட் இது நடந்ததுக்கு ஐ சம்வேர் ஃபீல் பிளஸ்ட் அண்ட் ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக இது இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எனக்கு காயின் ஆகி இது வரைக்கும் நான் வந்ததுக்கு ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் ஈவன் தோ இதுக்கப்புறமே சொல்கிறேன் என்னோட ஜேர்னி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எஸ், ஐ ஹோப் ஸோ. சூப்பர் ப்ரோ. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. டியூட் சக்ஸஸ்க்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உங்கள் இல்லங்களில் என்றும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒளி வீச தெய்வீக மனம் கமழும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் பிராண்டின் சுத்தமான செக்கு கடலை எண்ணெயை இன்றே கேட்டு வாங்குங்கள். அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.